ஹாய் பிள்ளைங்களெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாத்தா இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகு வெட்டி தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து கிராமத்துக்கு ஊருக்குள்ளே கொண்டு வந்து அதை விற்று அதில் உள்ள காசை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் விறகெல்லாம் வெட்டிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆற்றுல திடீர்னு அவர் முன்னால் ஒரு துறவி வந்தார். துறவி என்னார்? ஒரு சாமியார் வந்து, எப்பா விறகு வெட்டி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய, நீ கஷ்டப்படாமல் வேலை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நீ என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும் அப்படின்னு சொன்னார். விறகு வெட்டி கொஞ்ச நேரம் யோசித்தான். என்ன இந்த துறவி வந்து நம்மகிட்ட இப்படி கேட்குறாரு? என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு, நம்ம என்ன வரம் கேட்குறது? உடனே கொஞ்சம் எதிர்பார்க்காம யோசிக்காமல் அந்த விறகு வெட்டி சொன்னானா, ஐயா நான் காட்டில் விறகு வெட்டுறேன், கிராமத்தில் கொண்டு அதை விற்கிறேன், அதில் வர்ற காசை கொண்டு போய் நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போடுறேன், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேனே, இது போதுமே அப்படின்னு சொன்னான். இருக்கிறதே போதும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, எனக்கு எந்த வரமும் தேவையும் இல்லை, எனக்கு போதும், நான் வாழ்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக தான் இருக்குது, இதே போதும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த துறவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சான். என்னடா இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? நான் என்ன வர வேண்டாலும் கேளுன்னு சொல்கிறேன், எது வேணாலும் கேட்டிருக்கலாம் இவன், ஆனால் ஒன்றுமே வேண்டாம், இருக்கிறது போதும் நீ சொல்கிறானே, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நீ ஆச்சரியப்பட்டு அவனை அப்படியே கையெடுத்து கும்பிட்டாராம். உடனே விறகு வெட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இவ்வளோ பெரிய துறவி நம்மளை கையெடுத்து கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா என்ன கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த துறவி சொன்னார், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் என்னால் கொடுக்க முடியும், உன்னை செழிப்பாக வைத்திருக்க முடியும், சந்தோஷமாக வைத்திருக்க முடியும், ஆனால் நீ இப்போ சொன்னியே இருக்கிறதே போதும்னு, அந்த போதும் என்கிற மனதை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது. என்கிட்ட இல்லாத ஒரு வரம் உன்கிட்ட இருக்குது, அதனால் என்னை விட நீ உயர்ந்தவன், போதும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவன் நீ தான் என்னை விட உயர்ந்தவனாக இருக்கிற அப்படி சொல்லி உன்னை நான் வணங்கினேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் போதும் என்கிற மனம், போதும் என்கிற ஒரு திருப்தி மனம் இருந்தால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதத்திலே வசனம் சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் போதும் என்று நாம் சந்தோஷமாக ஜெயிப்போம் என்றால் அதுவே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா.